போன 2 எபிசோடில் நம்ம விழிப்புணர்வுடைய சக்தியை பற்றி பேசணும். இன்றைக்கும் அதே சப்ஜெக்ட் தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆழமாக போய் எப்படி நம்ம விழிப்புணர்வு நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்கள மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையே அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரூஸ் லிப்டன்னு ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட். அவர் ஸ்டெம் செல் ரிசர்ச் பண்ணுறவர். அவர் இப்போ என்ன பண்ணுறாரு, அவருடைய ரிசர்ச் மூலமாக என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர் விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிச்சி இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு, சயின்ஸை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு, எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், அதாவது நம்மளுடைய விழிப்புணர்வு, நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி நம்மளுடைய செல்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுறதை பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி தான் டீச் பண்ணுறாரு. இவர் இப்போ பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, 2 கிட்டார் எடுத்துக்கிட்டு பெர்ஃபெக்டாக டியூன் பண்ணி, ஒரு கிட்டாரை நீங்கள் கொண்டு போய் பெட்ரூமில் வச்சுருங்க, இன்னொரு கிட்டார் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டடியில் உட்காந்து வாசிங்க. நீங்கள் என்ன நோட்டு இங்கே ஹிட் பண்ணுறீங்களோ அந்த நோட்டு அந்த பெட்ரூமில் இருக்க கிட்டாரில் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும். அதாவது இந்த வைப்ரேஷனுடைய பவர் அப்போ நமக்கு தெரியுது. 1993 வாஷிங்டன் ஸ்டேட்டில் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. டிரான்சென்டென்டல் மெடிடேஷன், டிஐ அப்படின்னு ரமண மகரிஷியுடைய ஒரு பெரிய ஆராய்ச்சி குரூப் இருக்குதுங்க. அவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, வாஷிங்டன் ஸ்டேட்டில் க்ரைம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது கொலை, கொள்ளை, வழிப்பறிப்பு, ரேப் இதெல்லாம் ஜாஸ்தி இருந்தது. அதனால் இதை எப்படி குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4000 பேரை அங்கே இன்வைட் பண்ணி எல்லாரும் குரூப்பாக ஒரு 7 வாரத்துக்கு மெடிடேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அவங்களுடைய மெடிடேஷனுடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் கிராஃப் போட்டிருக்கேன். க்ரைம் ரேட் 23% ட்ராப் ஆச்சு. இதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்மளுடைய விழிப்புணர்வு மட்டும் நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சமுதாயத்தையே அஃபெக்ட் பண்ணுது. அதனால் நம்ம எந்த சிந்தனைகள் வந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நம்ம யோசனை பண்ணி பேசும்போதோ செயல்படும் போதோ அது நம்ம ரொம்ப முக்கியமாக எப்படி நம்ம நம்மளுடைய சுற்றுச்சூழல் இருக்கிறதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறோம், பற்றி நம்ம யோசனை பண்ணணும். இதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். அடுத்த எபிசோடில் வேற ஒரு சப்ஜெக்டை பார்க்கலாம்.